தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய விஸ்வநாதன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தியாளர் சுப்பிரமணியத்திடம் அவர் பகிர்ந்து கொண்ட உரையாடலை பார்க்கலாம். இந்த கூட்டணி என்பது கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்டிருப்பதாக ஜி.கே. வாசன் என்று தெரிவித்திருக்கிறார். இது உண்மைதானா? நேற்று நீங்கள் தெரிவிக்கும் போது எந்த நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவில்லை, தனிப்பட்ட முறையில் இந்த முடிவு எடுத்திருப்பதாக நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? பொதுவாக ஒரு அரசியல் கட்சி நிலைப்பாட்டினை எடுக்கிற பொழுது, அது தேர்தல் காலங்களாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டிலோ ஒரு மாநிலம் சார்ந்த ஒரு அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படுகிற நேரங்களாக இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய செயற்குழு, அந்த கட்சியினுடைய பொதுக்குழு, இப்படி பல்வேறு குழுக்கள் அடங்கியவைகள் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவை எடுத்துத்தான் அந்த கட்சி தன்னுடைய கொள்கையை பிரகடனம் செய்யும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் இளைஞர் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது, மாணவர் என்கிற அமைப்பு இருக்கிறது, மகளிர் அமைப்பு இருக்கிறது, இப்படி பல்வேறு தரப்பட்ட அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த பல்வேறு தரப்பட்ட அமைப்புகளை சந்தித்து கருத்துக்களை கேட்ட பொழுதும் கூட பெரும்பான்மை கருத்துக்கள் கட்சியினுடைய தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பெரும்பான்மை கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டும் கூட அந்த கருத்துக்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், நடுவண் அரசினுடைய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மிகப்பெரிய சட்டமன்ற ஜனநாயகவாதி எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். யாரை கேட்டார், யாரை கேட்டு முடிவெடுத்தார் என்று அவருடைய கருத்து. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் கருத்தை சொல்கிறார்கள். ஒரு முடிவை எடுப்பது என்பது 3 மாதங்களுக்கு முன்னாலோ 6 மாதங்களுக்கு முன்னாலோ மக்கள் நலன் சார்ந்த, தொண்டர்கள் விருப்பம் சார்ந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட முடிவை எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. கடைசி நேரத்தில் ஒரு முடிவை திணிப்பது என்பது ஒரு ஜனநாயக அரசியல் கட்சிக்கு உகந்ததல்ல. இந்த கூட்டணி என்பது வலுக்கட்டாயமாக ஜி.கே. வாசனுக்கு திணிக்கப்பட்டிருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டதாக நான் கருதவில்லை. வாய்ப்பே இல்லாத காரணத்தினால் கடைசி கட்டமாக எடுக்கப்பட்ட முடிவாகத்தான் நான் கருதுகிறேன். வாய்ப்பே கிடையாது. வாய்ப்புகளை எல்லாம் தாம்பால தங்கத்தட்டிலே வைத்து அவரிடம் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் வாய்ப்புகளை தங்க தாம்பாலத்தில் வைத்து அவர் கையிலே கொடுத்து விட்டோம். என்னென்ன வாய்ப்புகள் தங்கத்தட்டில் கொடுத்திருக்கீங்க? வாய்ப்புகள் என்பது மிகப்பெரிய வாய்ப்புகள். அதையெல்லாம் இனிமேல் ஊடகத்துக்கு சொல்லி அதை சர்ச்சையை உண்டாக்க வேண்டிய பொறுப்பில் கட்டாயத்தில் நானும் இல்லை, யாருமே இருக்கக்கூடாது. ஆனால் அந்த வாய்ப்புகளை எல்லாம் தங்க தாம்பாலத்தில் வைத்து கொடுக்கிற பொழுது அந்த தங்க தாம்பாலத்தட்டை கொண்டு போய் விஜயகாந்த் கையிலே கொடுத்து விட்டு நிராயுதபாணியாக தலைவர் வாசன் இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் மன உளைச்சலும் ஆதங்கத்தையும் மன வேற்றுமையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த கட்ட முடிவு குறித்து எப்போ அறிவிக்க போறீங்க? அடுத்த கட்ட முடிவு என்பது உடனே சொல்லுகிற நேரம் இல்லை. இது தேர்தல் காலம். தேர்தல் காலத்தில் எங்களுக்கு நிறைய அவகாசங்கள் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு தலைவர்களும் தேர்தல் யுத்திகள், சீட் ஷேரிங்ஸ், கேண்டிடேட் ஸ்கிரீனிங்ஸ், மேல்மட்ட கமிட்டி, உயர்மட்ட கமிட்டி, மாநில கமிட்டி என்று பல்வேறு விதமான டயலாக்ஸ் போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நாங்களெல்லாம் பிரிந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஒத்த கருத்துடையவர்களை திரட்டி கொண்டிருக்கிறோம். மிக பலமான, மிக ஆதரவான நல்ல முடிவினை நாங்கள் எடுத்து பத்திரிகைகளுக்கு வெகு விரைவில் அறிவிக்க இருக்கிறோம். நன்றி சார். அடுத்த கட்ட முடிவு குறித்து விரைவில் அறிவிக்க இருப்பதாக விஸ்வநாதன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் சுப்பிரமணியன்.